கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் 2300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1300 கோடிக்கு பை பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸோடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17% ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து 4 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வச்சிருந்தவங்களுக்கு 2 ஷேராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மேஜர் நியூஸு, ஸ்டாக் நியூஸு. ஸோ மறக்காமல் இந்த நியூஸை வாட்ச் பண்ணுங்கள். பஜாஜ் ஃபைனான்ஸ் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபைனான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ல நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதாங்க. ஸோ பிவோட் பாயிண்ட்லையும் சப்போர்ட் 2 பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ நேத்தோடைய ஆக்டிவிட்டி பார்க்குறப்ப மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் தான். ஸோ சைட்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 2க்கும் சப்போர்ட் 1க்கும் நடுவிலேயே மார்க்கெட் இருந்திருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் ஒரு ஹையர் ஓப்பனிங்கில் தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 480க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தாங்க. சப்போர்ட் 2க்கும் சப்போர்ட் 1க்கும் நடுவில் இருந்திருக்கு. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கோங்க.